சமீபத்துல அதிகமா இந்த இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை பெருசா இருக்கு. ஆனா இப்போ சென்னையில எல்லாம் வசிக்கிறவங்களால வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அபார்ட்மெண்ட்டை நோக்கி தான் போக முடியுது. அந்த நேரத்திலயுமே நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன், எனக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்ன்றதா கனவு. அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்? வந்துங்க கணவன் மனைவி குழந்தைய ஜாதகம் 4யுமே எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு வலுவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ 4ஆம் இடம் தான் நமக்கு வீடை கட்டி கொடுக்கக்கூடிய இடம், ரைட்டுங்களா? 4ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம பத்திரம் அவங்க பேரில் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 3ஆம் இடத்தை எல்லாரும் பத்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கால்குலேஷன் 3ஆம் இடத்துல நம்ம பத்திரம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குமா இல்லாதன்ற கண்டுபிடிக்கிறது தான். ஒருத்தர் பத்திரம் பண்ணுற யோகம் இருக்கான்றதை பார்க்குறதே 4ஆம் பாவம் தான். டாக்குமெண்ட் பூரா 3ஆம் பாவம். ஆனால் வீடு வாங்குறது, இந்த வீட்டினுடைய பத்திரம் நம்ம கையில் இருக்குமா இல்லை கையை விட்டு போயிருமான்னு பார்க்குறதுக்கு 4ஆம் பாவத்தை வச்சு மட்டுமே எடுக்கணும். 4ஆம் பாவகம் நல்லா இருக்குது. 4ஆம் பாவக அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், அல்லது கேந்திரத்தில் இருக்கணும், அல்லது திரிகோணத்தில் இருக்கணும், அல்லது ஓரளவுக்காவது நல்ல நிலைமையில் இருந்துட்டா அவங்க உறுதியாக வீடு வாங்குவாங்க. அதில் இன்னும் ரொம்ப சிறப்பு, செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, நட்பு வீட்டில் இருந்தாலும் கட்டாய வீடு வாங்குவாங்க. ஒன்று, யாருக்கு பூர்வீக சொத்தையே அழித்து பறக்கிறவன் யாராரு அதை வீடே வாங்க முடியாதுன்றதுல அது என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் திருவாதிரை, சுவாதி, சதயம், அஸ்வினி, மகம், மூலத்தில் செவ்வாய் இருக்கிற யாருக்குமே சொந்த வீடு கட்டுற யோகமும் இல்லை, பூர்வீகத்தை வாழ்கிற யோகமும் இல்லை, பூர்வீகமே அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒருவேளை குரு பார்த்தா கொஞ்ச நாள் வச்சுருந்து அவனே விற்பான், அவ்வளோதான் விஷயம். ஏதேனும் சுவர் பார்த்தா. அப்போ யாராருக்கெல்லாம் வீடு வாங்குகிற யோகம் இருக்குது,